ஹரி ஓம். ஓம் பிரதான புருஷேஸ்வராய நமஹ. 3 குணங்களை பிரகிருதி என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. புருஷா என்றால் புரி சேதே இதி புருஷா. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் ஜீவித்திருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு பெயர் புருஷன் என்று பெயர். இந்த இரண்டுக்கும் யார் ஒருத்தன் தலைவனாக இருக்கின்றானோ, ஈஸ்வரா. ஈஷ் என்றால் ஆட்சி செய்பவன் என்று பொருள். தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று, ஆணையிடுவதற்கு அதிகாரம் உடையவன் என்று பொருள். தகுதி உள்ளதாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன். எல்லா சக்தியும் படைத்தவன் ஈஸ்வரன். பேர்பட்ட ஈஸ்வரனைத்தான் நாம் இங்கே பரம்பொருள், சிவன், மாயைக்கு அதிபதி என்று சொல்லுகின்றோம். அந்த ஈஸ்வரனாக பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் தலைவனாக இருக்கிறார். ஈஸ்வரன் என்று சொல்லும்போது யார் ஒருவர் அனந்த ஞானத்துக்கு, எல்லையில்லாத ஞானத்துக்கு சொந்தக்காரரோ அவர் ஈஸ்வரன் என்று பொருள். அப்போ ஜீவன் என்று வரும்போது அது அல்ப ஞானம் உடையது. அதிலிருந்து பிரித்து காட்டுவதற்காகத்தான் புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் தலைவனாக. அப்போ அனந்த ஞானம், அனந்த தர்ஷனம், எல்லையில்லாத அறிவுக்கு சொந்தக்காரர், எல்லையில்லாத பார்வைக்கு சொந்தக்காரர். அனந்த வீரியம், எல்லையில்லாத வீரியத்துக்கு சொந்தக்காரர். அனந்த சுகம், எல்லையில்லாத சுகத்துக்கு சொந்தக்காரர். யார் ஒருத்தருக்கு நாமமும் கோத்திரமும் ஆயுளும் இல்லையோ, யார் ஒருத்தர் நிர்நாசம் அழிவது இல்லையோ, அவர்தான் ஈஸ்வரன். ஹரி.